கற்றாலும் கடைநிலையே என்பதை நெடுமால் என்று ஓராதார் கற்கின்றதெல்லாம் கடை என்கிறார். மேலும் அவர்தம் பாடல் இறைவனுக்கானது என்பதை நாக்கொண்டும் மானிடம் பாடேன் நலமாக தீக்கொண்ட செஞ்சடையான் சென்று என்றும் பூகொண்டு வல்லவார் ஏத்த மகிழாத வைகுந்தத்து செல்வனார் சேவடி மேல் பாட்டு என்று பறைசாற்றுகின்றார். மனிதரை பாடுவதால் நேரும் இழிவை நம்மாழ்வார் பலபட வலியுறுத்தி கூறுகின்றார். இவ்வாறு சொல்லுவது புலவரிடையே தமக்கு விரோதத்தை தரும் என்றாலும் தாம் அதனை வற்புறுத்தி கூற விரும்புவதாக கூறும் நம்மாழ்வார் ஒய்வொன்றில்லாதா பல்லூய்தோரூழி நிலாவ போம் வழியை தரும் நங்கள் வானவர் ஈசனை நிற்கப் போய் கையமிக நல்லவான் கவி கொண்டு புலவீர்கள் ஈழக்கருதி ஓர் மானிடம் பாடேல் என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள் மன்னா மனிதரை பாடி படைக்கும் பெரும் பொருள் மின்னார் மணிமுடி விண்ணவர் தாதையை பாடினால் தன்னாகவே கொண்டு ஜன்மம் செய்யாமையும் கொள்ளுமே கொள்ளும் பயனில்லை குப்பை கிளந்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்தனும் வாய்மை இழக்கும் புலவீர்கள் கொள்ளக் குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதிலன் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோ வம்மின் புலவீர்னும் வெய்வருந்தி கை செய்து உய்மினோ இம்மண்ணுலகில் செல்வர் இப்போதில்லை நோக்கினோம் நும் இன்கவி கொண்டு நும் இட்டா தெய்வமேத்தினால் செம்மின் சுடர்முடியன் திருமாலுக்கு சேருமே என்று பலபட வற்புறுத்துகின்றார். இங்கு எத்தெய்வத்தை பாடினாலும் சரி என்ற கருத்து அவரால் முன்மொழியப்படுகின்றது. எனவே மனிதரை பாடுவதினும் வேறு எந்த தெய்வத்தையேனும் ஏத்தினால் நாரணன் அவ்வடிவாய் அருள்வான் என்பது அவருடைய திட சிந்தனையாக அமைகின்றது. மேலும் மனிதரால் சேரும் செல்வம் நிலையாதது, இறையருள் ஒன்றே நிலைப்பது என்றும் கூறி மனிதரை பாடாது இறைவனை பாட அழைக்கின்றார். பேயாழ்வார் சிறியார் பெருமை சிறிதின் கண் எய்தும் என்பதால் மனிதரை பாடுவது சிறுமையாகும் என்று உணர்த்த காணலாம். நிலையாமை எவ்வாறு அறச்செய்கைக்கு வலியுறுத்திட சங்க இலக்கியத்திற்கு கருவியாயிற்றோ அதுபோல பக்தி இலக்கியத்தில் முதுமைக்கு முன்னிறங்கி இறைவன் நாமம் கூற வலியுறுத்துவதற்கும் அடிப்படையாயிற்று. தொல்காப்பியர் கழிந்தோர் ஒழிந்தோர்க்கு காட்டிய முதுமையும் என்று முதுகாஞ்சித்துறையை சுட்டுவார். அதற்கேற்ப இறையருள் பெறவும் கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடிப்பாதி ஓர் பாடையிலிட்டு நரிப்படைக்கு ஒரு பாகுடம்பு போலே கோதி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவமுடை கோவிந்தனோடு கூடியாடிய உள்ளத்தரானால் குறிப்பிடம் கடந்து உயலுமாமே என்று முதுமையை காட்டி அறிவுறுத்த காணலாம். மொய்வாணரின் கடமை புலமையற்று பொறியில் மனிதரை போற்றுவதினும் அரியை பாடுவதே கடமை என்ற எண்ணத்தை ஆழ்வார்கள் பலவாறாக வலியுறுத்தி வந்துள்ளனர். மாதவனே எண்ணம் மனம் படைத்து மற்றவன் பேர் ஓதுவதே நாவினால் உள்ளு இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் பெரிது சொல் மாலை ஏத்தி தொழுதேன் சொல்லப்பட்ட நன்மாலை ஏத்தி நவின்று என்று பூதத்தாழ்வார் பலவாறு பகர்வதும் நம்மாழ்வார் காத்து உபதேசம் தரினும் கைக்கொள்ளாய் கண்ணன் தாள் வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு என்று தம் நெஞ்சிற்கு கூறுவதும் இத்தகைய மன உணர்வின் வெளிப்பாடு. அருள் வேண்டுதல் சங்க இலக்கியத்தில் பரிசிற்றுரை பரிசில் கடாநிலை ஆகிய துறைகள் வள்ளலை நாடி தமக்கு பரிசில் தருக என்னும் கருத்தை முன்மொழிவதாக அமையும். நாஞ்சில் வள்ளுவனை மருதன் இளநாகனார் பாடுகையில் சுவலழுந்த பலகாய சில்லோதி பல்லிளைஞருமே அடிவருந்த நெடிதேறிய கொடிமருங்குல் விரலியருமே வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் மெய்கூறுவல் ஓடா பூட்கை உறவோர் மருக உயர் சிமையா நாஞ்சிற் பொருண மாயா உள்ளமுடு பரிசில் துன்னி கனிபதம் பார்க்கும் காலை என்றே
ஈதலா நான் வேந்தே வேந்தற்கு சாதல் அஞ்சாய் நீயே ஆயிடை இருநிலம் மிளிர் திசை நான்கு ஒரு நாள் அருஞ்சமம் வருகுது ஆயின் வருந்தலும் உண்டு என்பைதளம் கடும்பே என்று கூறுவார். ஆனால் பக்தி இலக்கியத்தில் பாடுவதால் பெரும் பரிசில் பொருளென்று நீங்காது தன் அடிக்கு சேர்த்து வினை நீங்க கோரும் அருளாகும். மாவளம் பெருகி மண்ணு மறையவர் வாழும் நாங்கை காவலம் பாடி மேய கண்ணனே கலைகண் நீயே ஆண்டாய் உனை காண்பதோர் அருளனக் கருளுதியேல் வேண்டேன் மனைவாக்கை விண்ணகர் மேயவனே என்றும் திருமங்கையாழ்வார் பணிவது எண்ணத்தக்கதாகும். அடியாரை போற்றுதல். பக்தி இலக்கிய பாடல்கள் மனிதரை போற்றா மரபுடைய பாடல்கள் ஆயினும் இறைவனுடைய அடியார்களை போற்றும் தன்மையில் மனிதரை போற்றுகின்றன. எனவே பொருளளவில் அமையும் அரசரினும் வள்ளல்களினும் இறையருள் பெற்ற அடியார் மேம்பட்டவர்கள் என்னும் கருத்து வலியுறுத்தப்படுகின்றது. திருமங்கையாழ்வார் பார்வண்ண மடமங்கை பனினன் மாமலர்க்கு அத்தி நீர் வண்ணன் மார்வத்தில் இருக்கையை முன்னிணைந்து அவனோர் கார்வண்ண முது முன்னீர் கடல் மல்லை தலசயானம் ஆரண்ணும் நஞ்சடையார் அவர் எம்மை ஆழ்வாரே என்பதால் அடியவர்கள் மானிடராயினும் போற்றத்தக்கார் என்று உணர்த்த காணலாம். மேலும் வர்ணாசிரம தர்மத்தால் மனிதரிடையே ஏற்றத்தாழ்வு இருப்பினும் இறையடியாராயின் ஏற்கலாம், அவரை போற்றலாம் என்னும் கொள்கை நெகிழ்வு ஏற்படுவதும் உண்டு. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கட்படுமே என்ற புறப்பாடல் கல்வியே உழைச்சியுடைய செல்வம், கற்றவனே உயர்ந்தவன் என்றும், ஆனால் நம்மாழ்வார் குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழந்து எத்தனை நலந்தானிலாது சண்டாள சண்டாளர்களாகிலும் வலந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணர்க்கு ஆளென்றுள் கலந்தார் அடியார்த்தம் அடியார் எம் அடிகளே என்ற பாடலில் முடிஞ்சிருது. இறை நம்பிக்கை கொண்ட அடியாராயின் அவர் தம் தலைவர் என்று ஏற்கின்றார். பாடுபொருள் மாற்றத்திற்கான சமூக சூழல். வரம்பு கடந்த உலகியல் வாழ்க்கை, மிகுதியான போரினால் ஏற்பட்ட சமுதாய அரசியல் மாற்றங்கள், சமண புத்த சமயத்தாக்கம் ஆகியன முன்னை நிலையாமை கொள்கையை மேலும் வீறு கொண்டு வாழ்வியலில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தின. இக்காலத்தில் தமிழரின் சமய கொள்கைகளுடன் வைதிக கருத்துக்களும் ஒன்றிணைந்து சமய கொள்கைகள் தெய்வ நம்பிக்கைகள் வலுப்பெறலாயின. இதனை வேலுப்பிள்ளை அவர்கள் தமிழர் சமய வரலாற்றில் கூறுவதை பார்க்கலாம். புறநானூற்று கால தமிழகத்தில் உலகியல் வாழ்க்கை, அறவாழ்க்கை, வைதிக சமயம் என்பன சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் மோதின என்பது தெளிவு. உலகியல் வாழ்க்கை ஏனையவற்றிலும் பார்க்க சிறப்பிடம் பெற்றதென பொது நோக்கில் கூறலாம். ஆயின் அறவாழ்க்கை, வைதிக சமயம் என்பன பற்றிய கருத்துக்களும் அக்கால சமூகத்தில் முட்டி மோதி கொண்டிருந்தன. வேத நெறியும் அறநெறியும் தமிழ்நாட்டில் அக்காலத்திலேயே கால் கொண்டு விட்டன. ஆயினும் தமிழர் பெரும்பாலோர் இந்த நெறிகளுக்கு அப்பாற்பட்ட உலகியல் வாழ்க்கையை வாழ்ந்தனர். கருத்து போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. சூழ்நிலைகள் மாற அறநூறு கருத்துக்கள் செல்வாக்கடைகின்றன. அது சங்கமறிவிய காலம் எனப்படுகின்றது. சூழ்நிலை திரும்ப மாறும்பொழுது வைதிக சமய கருத்துக்கள் செல்வாக்கு அடைகின்றன என்று விளக்குவது எண்ணத்தக்கது. மனிதரை பாடும் புலமை மரபு மாற்றம் பெற்று இறைவனை பாடுவதாக மட்டும் அமையாது, மனிதரை பாடுவதை கடிவதாகவும் அமைகின்றது. இதுபோன்றே இறைவனை பாடுவதால் பெரும் ஏற்றமும் பலபட உணர்த்தப் பெறுகின்றது. இப்பாடுபொருள் மரபின் மாற்றமே தமிழை பக்தியின் மொழி எனத்தக்க உயர் சிறப்புற காரணமாயிற்று என்றும் கருதலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். முனைவர் ஆராமுதன் அவர்கள்